ஐரோப்பிய நாடுகளில் வெப்ப அலைகள் அதிகரித்து வருவதுடன் கண்டத்தில் எப்போது 50 பாகை செல்சியஸ் வெப்பநிலை பதிவாகும் என்ற பெரிய கேள்வி எழுந்துள்ளது. புவி வெப்பமயமாதல் சராசரியை விட ஐரோப்பாவில் 2 மடங்கு வேகமாக அதிகரித்து வருவதால் தீவிர வெப்ப அலைகளின் தாக்கம் நாளுக்கு நாள் தீவிரமடைகிறது. ஸ்பெயின், இத்தாலி போன்ற தெற்கு ஐரோப்பிய பகுதிகளில் ஏற்கனவே கடுமையான வெப்பநிலை பதிவாகியுள்ளதுடன் சிகராசா நகரில் 48.8 பாகை செல்சியஸ் பதிவானதே தற்போதைய சாதனையாகும். ஐரோப்பாவில் 50 பாகை செல்சியஸை தொட ஆப்பிரிக்காவிலிருந்து வரும் வெப்பமான காற்று, வறண்ட மண் மற்றும் சக்தி வாய்ந்த வளிமண்டல உயர் அழுத்த பகுதி போன்ற பல காரணிகள் ஒருங்கிணைக்க வேண்டும். குறிப்பாக ஸ்பெயினின் குவாட்டகில்வீர் பள்ளத்தாக்கு போன்ற பகுதிகளில் எதிர்காலத்தில் 50 டிகிரி செல்சியஸ் வரையான வெப்பநிலை பதிவான அதிக வாய்ப்புள்ளதாக நிபுணர்கள் எச்சரிக்கின்றனர். பகல் நேர வெயில் மட்டுமல்லாமல் இரவு நேர வெப்பமும் அதிகரித்து வருவதால் பொதுமக்களின் ஆரோக்கியத்திற்கு ஆபத்து ஏற்பட்டுள்ளதாக ஐரோப்பிய நாடுகள் அவசர தற்காப்பு நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகின்றன. இத்தகைய கடுமையான இரவுகள் முதியவர்கள் மற்றும் குழந்தைகளின் உடல் நலனை அதிகம் பாதிப்பதால் மருத்துவத்துறையினர் கூடுதல் எச்சரிக்கையுடன் இருக்க அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். இதனை எதிர்கொள்ள பார்சிலோனா போன்ற முக்கிய நகரங்கள் எதிர்கால தீவிர வெப்பநிலையை தாங்கும் வகையில் தங்களது கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்தி வருகின்றன.